الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. صدق الله العظيم. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறை சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலே பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். மனித சமுதாயம் உட்பட பல்வேறு உயிரினங்களையும் உயிரற்ற பல பொருட்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். 7 நாட்களில் உலகத்தையும் உலகில் உள்ள அனைத்து படைப்பையும் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்தான் என்பது நம் அனைவரும் அறிவோம். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பூமிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நூர் இல்லை என்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காதோ. அந்த நாயகத்தினுடைய நூர் ஆரம்பத்திலே இருந்த இடம் என்றால், உலகில் ஆக சிறந்த இடம் என்றால் அது சுவன பூங்கா மட்டும்தான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டதற்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கின்றது. 60க்கும் 70க்கும் மத்தியில் பயணிக்கின்ற உலக வாழ்க்கையை நாம் எதற்காக வாழ்கிறோம் என்றால், நாம் எதற்காக வாழ வேண்டும் என்றால், நாம் சுவனத்திலே சென்றடைய வேண்டும், சுவனத்திலே உலா வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை ஈமான் என்ற ஒரு மகுடத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நாயகத்தினுடைய கட்டமைப்புகளை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஓத வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் எதற்காக? நிரந்தரமான உலகத்தில் 2 ஊர் மட்டும்தான். இன்னைக்கெல்லாம் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பல நாடுகள் இருக்குதல்லவா. மறுமையில 2 கேட்டகரி மட்டும்தான். ஒன்று சுவனம், சுவர்க்கம் என்று சொல்கின்ற சுவன பூங்கா. இன்னொன்று நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாவிகளுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நரகம். இந்த 2ஐ தவிர்த்து மறுமை என்று ஒன்றும் கிடையாது. சுவனத்திலே புகுந்தோம் என்றால்
இருக்கின்ற எல்லா நலவுகளும் அவரை சென்றடைந்தே தீரும். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த கல்பும் மனதும் சிந்திக்க சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சுவனமும் இருக்கின்றது. அதே நரகத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். ஒரு மனித வாழ்க்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி செயலாற்ற வேண்டும், ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும், ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்தால் அந்த ரூட்டை பிடிச்சா சுவனம், இந்த கெட்டது வழிகேட்டிலே இருந்தால் அந்த ரூட்டை பிடிச்சா நரகம் என்றெல்லாம் பைக்கினும் தெளிவாக நாயகத்தினால் போற்றப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாத்தினுடைய ஷரியாத் சட்டத்தின்படி வாழ்ந்தோம் என்றால், கட்டமைப்புகளை பின்பற்றினோம் என்றால், அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றினோம் என்றால் நாம் போய் சேருகின்ற இடம் சுவனம்தான். எந்த கதையும் இல்லை. வாழ்க்கையில 2 விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ஒன்று ஹுகூக்குல்லா, நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது ஹுகூக்குல் இபாத், சக மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த 2 ஹக்கையும் யார் நிறைவேற்றுகிறானோ அவன் மட்டும்தான் சுவனத்திலே போய் வலா வர முடியும். இந்த 2த்துல ஏதாவது ஒன்றுத்துல குறை வைத்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா சொர்க்கம் கிடையாது. அப்ப ஹுகூக்குல்லா என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எதுவாக இருந்தாலும் அதனையும் நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், இப்படி மனிதர்களுடைய உரிமையும் நாம் சரிவர நிறைவேற்றும் பொழுதுதான் நம் இலக்கான சுவனத்திலே கொண்டு போய் அல்லாஹ் நம்மை போட்டு விடுவார். அல்லாஹ் நம் அனைவரையும் சுவனவாதிகளாக ஆக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொர்க்கம் வேணும்னு கேட்போம். சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்திலே அதில் சொல்லிட்டாங்க, எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, யாருடைய மனதும் யாருடைய சிந்தனையும் சிந்தித்திடாத அளவுக்கு சுவனம் இருக்கும். அதை பற்றியான சிறு குறிப்புகளை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கோடிட்டு காட்டினார்கள். எத்தனை விதமான சொர்க்கம்? 8 விதமான சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். 8 விதமான சொர்க்கம். 8னுடைய ஸ்டேட்டஸ் தராதரத்தை நாயகம் சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும். சுவனத்தில் உயர்ந்த சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அடுத்த கேட்டகரியில் அடுத்த ஸ்டேட்டஸ்ல எது வரும்னு சொன்னா தாருஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய சுவனம். 8 விதமான சுவனம், ஒவ்வொன்றத்திற்கும் வேறுபாடுகள். எவ்வளவு வேறுபாடு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கும் தாருஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற சொர்க்கத்திற்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு சொன்னா 9 லட்சம் மடங்கு வேறுபாடாக இருக்குமா. 1 2 கிடையாது. இன்னைக்கு மார்க் எடுப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் 499, 500க்கு 499 எடுப்பான். 2வது ரேங்க் வர 5 மார்க் 10 மார்க் டிஃபரெண்ட். இப்போ டிஃபரெண்ட்டை காட்டுவாங்க தெரியுமா? வேறுபாடை காட்டும் பொழுது உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கும் 2வது கட்டத்தில் இருக்கின்ற தாருஸ் சலாம் என்ற சுவனத்திற்கும் மத்தியில எவ்வளவு மடங்கு வேறுபாடு, எவ்வளவு டிஃபரன்ஷியேட் அல்லாஹ் காட்டுறானா 9 லட்சம் மடங்கு அதிகமான வேறுபாடுகள் இருக்கும் என்றால் தாருஸ் சலாமை விட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அவ்வளவு இருக்குன்னா அடித்தரமாக இருக்கின்ற சொர்க்கத்திலேயாவது அல்லாஹ் நம்ம கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் அல்லவா? ஒன்றும் இல்லைன்னா சொர்க்கத்தினுடைய அந்த வாசனையை நுகருகின்ற தன்மையாவது அல்லாஹ் நம்ம கொடுத்து விட வேண்டும் அல்லவா? ஒரே ஒரு போர்வை, ஈமான் என்ற போர்வையை நாம் போர்த்தி கொண்டோம் என்றால் ஏதாவது ஒரு சுவனத்தில் போகின்ற பாக்கியத்தை கொடுத்து விடுவான் அல்லாஹ். இந்த ஈமான் என்ற ஒரே ஒரு போர்வை நம்மிடத்திலே இல்லை என்றால் நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போய் போர்த்து விடுவான். நம்ம எல்லாம் ஈமான்கள், ஈமான்தாரிகளாக முஸ்லிம்கள் என்று பேரளவில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அதுவல்ல உண்மையான ஈமான். கல்வினால் ஈமான் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், நாயகத்தினுடைய கட்டமைப்பை கையாள வேண்டும். இதையெல்லாம் உண்மையில யார் ஃபாலோ பண்றாங்களோ, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இப்படி ரெண்டுத்தையும் நிறைவேற்றினால் மட்டும்தான் ஈமான் என்ற போர்வையை அவன் போர்த்தியவனாக ஆகுவான். அல்ல நமக்கு அந்த தௌஃபீக்கை தர வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இந்த சொர்க்கத்தெல்லாம் யாருக்கு கொடுப்பான்? 8 விதமான சொர்க்கம். ஒன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ரெண்டாவது தாருஸ் சலாம், மூணாவது ஜன்னதி அதுன், நாலாவது ஜன்னத்துல் மக்வா, அஞ்சாவது தாருல் ஹயவான், ஆறாவது மக்அதே சிதுக், ஏழாவது ஜன்னத்தே நஈம், எட்டாவது ஜன்னத்தே ஹுல்த். இப்படி 8 விதமான பேர்கள், 8 விதமான சொர்க்கங்கள். அட என்ன 8 விதமான சொர்க்கம்? ஏன் சொர்க்கம் கிடைச்சாலே போதுமே, அதில் என்ன படித்தரங்கள்? ஒரு அடிமட்ட இடம் கிடைச்சாலும் கூட சொர்க்கத்தில் போடும்ல. ஒரு ட்ரெயினில் பயணிக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியே இருக்கும், செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஏசியே இருக்கும், குறைஞ்சது ஸ்லீப்பர் கோச்சாவது இருக்கும். அதுவும் இல்லை அன்ரிசர்வ்ல குறைஞ்சது ஒரு இடம் கிடைச்சாவது நம்ம பயணத்தை மேற்கொண்டுடலாம்ல. இங்கேருந்து ஏதாவது துபாய்க்கு போனோம், மைசூர் போனோம், ஏதோ ஒரு நாடு வச்சுப்போமே, இந்த நாட்டுக்கு பயணிப்பதற்கான ஒரே ஒரு நாம் நிற்கின்ற அளவிற்கு இடம் கிடைத்தால் போதும் என்று உலகத்திலே நாம் நினைக்கின்ற போது சொர்க்கத்தில் 8 என்னங்க, ஏதாவது ஒரு சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு மூலையில், அந்த மூலையில் ஒரே ஒரு இடம் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிற ஈமான்தாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக உயர்ந்த சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதனை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்பதை பற்றி வரிசையினுடைய கடைசியிலே பார்ப்போம். 2வது சொல்லப்பட்ட சுவனத்துடைய பேரு தாருஸ் சலாம். ஃபிர்தௌஸுக்கும் தாருஸ் சலாம் என்ற சொர்க்கத்துக்கும் எவ்வளவு மடங்கு வேறுபாடு? 9 லட்சம் மடங்கு வேறுபாடுடன் 2 விதமான 2வது கேட்டகரியில அல்லாஹ் வைத்திருக்கின்ற சொர்க்கம் தாருஸ் சலாம். இதை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்றால், ஒவ்வொரு தன்மைகளையும் சொல்லும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த தன்மை நாம் கேட்கின்றோமே, இந்த தன்மை எனக்கு இருந்துச்சுன்னா அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான், கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஒவ்வொரு விதமான தன்மை. தாருசலாம அல்லாஹ் 4 விதமான தன்மை யாருக்கு இருக்குமோ 4 விதமான நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். தாருசலாமுக்கு முதலில் சென்றடையக்கூடிய நபர்கள் யார் என்றால், யத்தீம்களை பராமரிப்பவர்கள், அனாதைகளை, பெற்றோர் இல்லாதவர்களை யார் ஒரு குழந்தையை நல்ல முறையில் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? சுவனத்திலே ஆக உயர்ந்த 2வது சொர்க்கமான தாருஸ் சலாமிலே அல்லாஹ் இடத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் நசீபாக வேண்டும். 2வது விதவை பெண்களை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை தருபவர்கள். வாழ்க்கை என்றால் என்ன? அவர்களை மனம் முடிப்பதும் வந்து சேரும், அல்லது அவர்களுக்கு உண்டான தேவைகளை நாம் நிறைவேற்றி தருவது. ஒரு விதவை பெண்மணி இதாவுடைய காலத்திற்கு பிறகு வீட்டிலே இருக்கும் பொழுது அவருக்கு மகரமான ஆண்கள் யாரும் இல்லை, வருமானம் இல்லை, சிரமப்படுகிறார்கள் என்றால் அவருக்கு ஏதாவது ஒரு புறத்திலே நாம் உதவி செய்தோம் என்றால் நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான் தாருஸ் சலாம் என்ற சூழத்தை. 3வது, யாராவது ஒரு முஸ்லிம் ஏதாவது ஒரு தேவை என்று வருகிறார்கள், அந்த தேவையுடையவர்களுக்கு நாம் உதவி செய்வோமே ஆனால், அந்த தேவையுடையவர்களின் தேவையை நாம் பங்கு கொள்வோமே ஆனால், அந்த தேவைக்கு உதவியாக ஏதாவது கரங்களை பொருளாதாரமாகவோ பொருளாகவோ ஏதாவது ஒரு விதத்திலே தேவையுடையவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம் என்றால், உதவி செய்தோம் என்றால் அல்லாஹ் தாருஸ் சலாம் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். தேவையுடையவர்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் முன்னுரிமை கொடுக்குதுன்னா, இஅ்திகாஃபுடைய சட்டம் நமக்கெல்லாம் தெரியும். பள்ளியில் வந்து நியத்து வச்சிடும் சொன்னால் எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த தேவைக்காகவும் வெளியே போகக்கூடாது. இந்த இஅ்திகாஃபுடைய நியத் இருந்தாலும் கூட தன்னை போல் இருக்கின்ற சக முஸ்லிம், சக சகோதரர் ஒருத்தர் வெளியே சிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த சிரமம் நமக்கு தெரிகின்றது, அவர்களுக்கு நாம் போய் உதவி செய்ய முடியும் என்றால் இஅ்திகாஃப்ல இருந்து வெளியே போய் இஅ்திகாஃப்ல இருந்து
வெளியே போய் அவருக்கு உதவி செய்து வருவதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது என்றால், ஒரு இஸ்லாமியரினுடைய மாற்ற மத சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக ஒரு முஸ்லிமுடைய தேவையை நாம் நிறைவேற்றும் பொழுது அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? சுவனத்தினுடைய வகைகளில் தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து அதிகமாக சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இன்னைக்கெல்லாம் காணாமல் போச்சு சலாமுடைய வார்த்தைகள். ஏதாவது தூரத்துல இருந்து பார்த்தா, அந்த காலத்துல சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு ஒரு செய்கையை கையை தூக்குறது. இப்போ எங்கே போனாலும் எதிரில் வந்தாலும் சலாம்னு சொல்றதில்லை, அப்படியே நெஞ்சில் கை வச்சு குடியறது, தலையில் கை வச்சு சொல்றது. அதுவல்ல உண்மையான சலாம். அஸ்ஸு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமினை பரப்பி கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அட்லீஸ்ட் ஃபுல்லாக வரல, யாருக்காவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வரல, அஸ்ஸலாமு அலைக்கும்னாவது வாயை திறந்து சொல்லணும் அல்லவா? சொல்றது சுன்னத்து, பதில் சொல்லுவது வாஜிப் அல்லவா? இவர் சொன்னாருன்னா அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்குன்னு ஹஸ்ரத்து சொல்லிட்டாங்க. நல்ல பைக்கில் ஒருத்தர் வேகமாக போயிட்டு இருப்பார், அவர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் பதில் சொல்லணும்னா எவ்வளோ முஸ்லீமா? நான் சலாம் சொன்னேன், அவன் பதில் சலாம் சொன்னானா? அப்படி என்ற தவறான எண்ணத்திற்கு போய் விடக்கூடாது. ஒருத்தர் வேகமாக அவசரமாக ஏதாவது போகிறாங்களா, நம் சலாம் சொல்லாமல் வந்து விட வேண்டும். பெண்கள் நடந்து போகிறார்கள், அந்நிய பெண்கள் சலாம் சொல்லாமல் வந்து விட வேண்டும். ஒரு ஆண் நல்லா தெரிகின்றது, நடந்து போகிறார், அவரை பார்த்து கையை தூக்கி சல்யூட் அடிப்பதை விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இங்க சலாம் சொல்றதுனால அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த 2வது சொர்க்கத்தை தரான் அப்படின்னு சொன்னா, இனி வருகின்ற காலத்துல எந்த முஸ்லீமை பார்த்தாலும் நம்ம சலாம் சொல்லாம இருக்கலாமா? அவர் பதில் சொல்றாரோ இல்லையோ, எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடணும். அல்லாஹ் சொல்லிட்டா என்ன கொடுத்துட்றான்? தாருஸ்ஸலாம் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்துடுறான். அப்ப யதீம்களை பராமரிப்பவர்கள், விதவைகளை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருபவர்கள், இல்லாதவர்களுக்கு, சிரமத்தில் இருப்பவர்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்களின் சிரமத்தை நீக்குபவர்களுக்கு சலாம் சொல்பவர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன? தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து சுவனத்தினுடைய 3வது கேட்டகரி ஜன்னாத்தி அதுன். குர்ஆன்ல ஓதுல ஜன்னாத்து அதுனின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார். சொர்க்கம் ஜன்னாத்துல் அதுன் இருக்கும், கீழே அப்படியே ஆறுகள் எல்லாம் ஓடும். அதனுடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, பாலாறு, தேனாறு, மதுவாறு எல்லாம் ஓடும் சொல்லுவாங்கல்ல. அந்த ஜன்னாத்தி அதுனை அல்லாஹ் யாருக்கு தரா அப்படின்னா, நம்மெல்லாம் அதில் போய் சேருவோமான்னு சந்தேகம். முதல்ல யாருக்கு தரா? முகில்லுத்தாம், உணவை கம்மியாக சாப்பிட்றவருக்கு அல்லாஹ் ஜன்னாத்தி அதுனை கொடுக்குறான். இன்னைக்கு யாரும் கம்மியாக சாப்பிட்றது கிடையாது. வயிறு நிரம்ப சாப்பிடுபவர்கள் தான் அதிகம். வயிறு ஃபுல்லாகிடுச்சேன்னு அதுக்கு ஒரு சிக்னல் வேப்ப அப்படியே வரும். இருந்தாலும் கூட டேஸ்டான சாப்பாடு இருந்துச்சுன்னா ஒன்று தானே வந்துச்சு, இன்னும் 2-3 வரட்டுமே அப்படின்னு சொல்லி மேலே போட்டு சாப்பிடுகின்ற சமூகத்தில் தான் நாம் இருக்கின்றோம். நிறையாக ஒரு படி தாண்டி போய் சொல்ல வேண்டும் என்றால், நல்ல சாப்பிட்றவங்களுடைய கேட்டகரியில் பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகத்தில் வலம் வருகின்ற நாம் தான் அதிகமாக சாப்பிடுகின்றோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. சைவம் அசைவம் இதுவெல்லாம் வேற கேட்டகரி. சாப்பாடு அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலான உணவு எங்கே இருக்கும்? பாய் வீட்டில் இருக்கும். அப்படின்ற கான்செப்ட் வர அளவுக்கு இந்த சமூகம் நிறைய விதவிதமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகில்லுத்தாம், யார் உணவை கம்மியாக சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? ஜன்னாத்தே அதுன், அதுன் என்ற சொர்க்கத்தை கொடுக்குறான். கம்மியாக சாப்பிட்றதுனா என்ன? பசி எடுக்கின்றது. எவ்வளவு சாப்பிட்டால் பசி ஆறுமோ அவ்வளவு சாப்பிடலாம். அதுக்குன்னு ஹஜ்ரத் கம்மியாக சாப்பிட சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இனிமேல் 4 வாயை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க உதைப்பாங்க, வீட்டில் செய்கிற சோறு வீணாக போகும். அப்படி அல்ல, எந்த அளவிற்கு சாப்பிட வேண்டுமோ அந்த அளவிற்கு சாப்பிட வேண்டும். 2வது முகில்லுல் மனாம், கம்மியாக தூங்குறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சோனம் என்ன தெரியுமா? ஜன்னாத்தே அதுன்,
ஒவ்வொரு தன்மைகளையும் சொல்லும்போது நம் வாழ்க்கையை நாம் சர்ச் பண்ணால் போதும், நம்ம சிந்திச்சா போதும், என்னென்ன விஷயத்தை நம்ம செய்கிறோம். அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு நம்மளுக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டானா இல்லையா, இல்லைன்னா இதை எதை செஞ்சால் டிக்கெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இனி வருகின்ற காலத்திலேயாவது மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சிந்திக்க வேண்டும். முகில்லுல் மனா, கம்மியாக தூங்குபவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கின்றார். கம்மியாக தூங்குவதனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு 6-7 மணி நேரம் தூங்கினால் போதும் என்பதுதான் அளவுகோலை தவிர கம்மியாக சொல்லிட்டா அதனால நான் 2 மணி நேரம் தூங்குறேன், 3 மணி நேரம் தூங்குறேன், அப்படி தூங்கி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்வதையும் இஸ்லாம் விரும்பவில்லை. உடலுக்கு பாதிப்பு தருவதையும் நாயகம் அனுமதிக்கவில்லை. போதுமான அளவிற்கு ஆரோக்கியமான அளவிற்கு தூங்க வேண்டும். குறைந்த தூக்கம் என்றால் ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது. நம்மளால எப்படின்னா வச்சா குடுமி அடிச்சா மொட்டை செஞ்சா அப்படியே டாப்பா செய்வா போல. என்னைக்காவது ஒரு சில பேரை பார்க்கணுமே, வந்தாங்கன்னா முன்பின் சுண்ணத்து எல்லாம் A to Z தொழுவுறது. சில நேரம் வராமல் போயிட்டாங்கன்னா அதோட காணாமே போயிடுவாங்க. இது நம்ம ஆளுங்களுடைய பழக்கம். வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படி இல்லாமல் நடுநிலையாக எந்த ஆரோக்கியம் கெடாத அளவிற்கு கம்மியான தூக்கம் இருக்கின்றதோ அந்த தூக்கத்தை உட்கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னாத்தை அதுன் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து ஜன்னாத்தை அதுனுக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் முகில்லுத் தொஆம், ஹஸரத் மாதிரி அதிகமாக பேசாம கம்மியாக பேசுறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன? ஜன்னாத்தை அதுன்னு கொடுக்குறான். கம்மியாக பேசுறதுனா என்ன? தேவைக்கு அதிகமாகவும் பேசக்கூடாது, தேவைக்கு குறைச்சும் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா ஜாமிஅன் மானியா இருக்கும். ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்றால், ஒரு கருத்தை சொன்னார்கள் என்றால் அதில் வேற எந்த கருத்தும் வரக்கூடாது, சொன்னதிலேனும் குறையும் வந்து விடக்கூடாது. தேவைக்கு பேச வேண்டும். அரபில சொல்லுவாங்க இதா தம்மல் அக்கலு நகசல் கலாம். ஒருத்தருக்கு அறிவு சரியான முறையில் ஆகிவிட்டது என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பேச்சு என்பது குறைந்துவிடும். இந்த காலி குடம் தான் ஆடிட்டே இருக்குன்னுவாங்க. அப்போ அறிவாளியாக ஒருத்தர் ஆயிட்டாருன்னா அவருக்கு பேச்சு என்பது குறைந்து விடும் அரபில வாசகம் சொல்லுவாங்க. அதை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். யாருடைய பேச்சு குறைவாக இருக்குமோ, குறை என்றால் தேவைக்கு குறையானது கிடையாது, தேவைக்கு பேசி அதிகமான பேச்சை யார் குறைத்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னாத்தே அதுன் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். 4வது தன்மை முஹ்தலித்துல் அனாம், மக்களுடைய பழக்கத்தை ஒரேடியா அதிகமாக்கி விடக்கூடாது. அரபில சொல்லுவாங்க அஹ்பிப் ஹபீபக ஹௌமம்மா அசா ஐயகூன பகீலக யௌமம்மா. நல்ல நண்பனாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு நட்பு கொண்டு கொள், ஏன்னா ஒரு நாள் அவனே உனக்கு பகைவனாக ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால எந்த பழக்கமா இருந்தாலும் ஒரு அளவுகோலோடு இருக்க வேண்டும். அளவு தாண்டி போகும் பொழுது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று எப்படி சொல்கிறார்களோ, மக்களுடைய பழக்கங்களோடு நாம் சேருகின்ற பொழுது, பழக்க வழக்கத்திலே இருக்கும் பொழுது, எல்லை தாண்டி போகும் பொழுது பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அளவோடு பழகி கொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் யார் செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதி ஜன்னாத்தை அதுன் என்ற சொர்க்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு, கம்மியாக தூங்குறவங்களுக்கு, கம்மியாக பேசுகிறவங்களுக்கு, கம்மியாக பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அடுத்து தாரே சலாம், தாரு சலாமுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ள ஜன்னாத்தை அதுன் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து 4வது சொர்க்கம் தாரே ஹுல்து, நிரந்தரமான சொர்க்கம், தாரே ஹுல்துன்னு சொல்லுவாங்க. இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கிறான்? அக்ரிமுல் லைஃப், யார் விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற சுவனம் தாருல் ஹுல்து. இந்த சூனத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு சொர்க்கத்தில் இருப்பாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொர்க்கம் என்னன்னா தாரே ஹுல்த், அது அவங்களுக்குன்னு அசட் சொத்து எழுதப்பட்ட சொர்க்கம். எல்லா சொர்க்கத்துக்கும் நபிமாக போவாங்க வருவாங்க, ஆனா அவர்களுக்குன்னு எழுதப்பட்ட சொர்க்கம்னா தாரே ஹுல்த். ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களுக்கு உபசரிப்பதில், விருந்தளிப்பதில், விருந்தோம்பல் செய்வதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆக யார் விருந்தினர்களுக்கு நல்ல முறையில் விருந்தளிக்கிறார்களோ, உபசரிக்கிறார்களோ, நல்ல முறையில் பார்க்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற சொர்க்கம் தாரி ஹுல்த் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இரண்டாவது முக்ரிமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது. இன்னைக்கு அக்கம் பக்கத்து வீட்டார் செட் ஆகிட்டாங்கன்னா போட வீடு சாலியாக நல்ல முறையில் இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டைன்னு சொன்னால் இங்கேருந்து என்ன நடந்தாலும் அது குத்தமாக போயிடும். அதனால் அக்கம் பக்கத்து வீட்டார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொல்றாரு, உமருடைய வீட்டில் என்ன நல்லது செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும், நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதை செய்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து சாருவார்கள். ஹுகூகுல் ஜார், அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய உரிமைகள் என்ற பட்டியலை அல்லாஹ் தனியாக போட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரக்காய் போட்ட அந்த குழம்பை சால்னாவை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன காரணம் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்கன்னா, சுரக்காய் என்பது நீர் சத்து உடைய ஒரு உணவு. அதை குழம்புல சால்னால போறதுனால சால்னான் என்பது பரக்கத்தாக ஆகும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருக்கு பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பங்கிட்டு சாப்பிடுவார்கள். எனவே சுரக்காயை நாயகம் விரும்பி சாப்பிட்டார்கள் என்று சொல்லுவார்களே, முக்கிய காரணம் அண்டை வீட்டாருக்கு கொடுத்து சாப்பிடுவார்கள். அப்ப அண்டை வீட்டாரோடு பக்கத்து வீட்டாரோடு யார் நல்ல முறையிலே உறவு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற சொர்க்கம் தாரே ஹுல்த். மூன்றாவது கேட்டகரி அக்ரிமுல் வாலிதை, யார் ஒரு பெற்றோருக்கு நல்ல முறையில் சங்கை செய்வார்களோ, பெற்றோரை மதித்து வாழ்வார்களோ, தாய் தந்தையை பேச்சை கேட்டு வாழ்வார்களோ, தாய் தந்தையுடைய பேச்சிற்கு முன்னால் நம் வார்த்தையை மௌத்து வரையிலும் உயர்த்தாமல் யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி தாரே ஹுல்த் என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நான்காவது முக்ரிமுல் உலமா, ஆலிம்களை, உலமாக்களை சங்கைப்படுத்துபவர்களுக்கு, உலமாக்களோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு, நல்லோர்களோடு சேர்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? தாரே ஹுல்த் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அப்ப விருந்தாளிகளுக்கு விருந்தளிப்பது, அண்டை வீட்டாருக்கு உணவளிப்பது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, பெற்றோர்களை பாசத்தோடும் ஆசையோடும் மதிப்போடும் பார்த்துகின்ற பிள்ளைகள், உலமாக்களோடு நல்லார்களோடு அவுலியாக்களோடு சேர்ந்து உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன? தாரே ஹுல்த் என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து ஐந்தாவது சொர்க்கம் ஜன்னாத்துல் மஅவா. சூரத்துல் சஜ்தா ஓதும் போது ஜன்னாத்துல் மஅவா என்ற பேரை நம்ம கேட்டிருப்போம். இந்த ஜன்னாத்துல் மஅவாவை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கின்றான்? இந்த ஜன்னத்தை அல்லாஹ் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்க தான் கொடுக்குறான். மல்லா யதுலிம், யாருக்கும் அநீதி இழைக்காத நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் அல்லாஹ் கொடுத்து வருவது ஒவ்வொரு விதமான கேட்டகரி தன்மைகள். இதில் அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னா, நற்குணம் உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சொர்க்கம் ஜன்னாத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். முதலாவது மல்லா யதுலிம், யாரையும் அவர் ஏமாற்றக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. இரண்டாவது மல்லா யஷ்தும், யாரையும் திட்டிவிடக்கூடாது. அப்ப யாரையாவது ஒருத்தர் திட்டுறாங்க, இப்படி சொன்னோம்னா வீட்டில் இருக்க பெண்கள்லாம் வாயை மூடுறதே கிடையாது. என்னத்தான் செஞ்சாலும் வீட்டில் திட்டு வாங்குற பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால பெண்களுக்கு இந்த வார்த்தையை போய் சொல்ல வேண்டும். மல்லா யஷ்தும், யாரு திட்டாம, சண்டை போடாம, வார்த்தைகளால் மற்றவரை புண்படுத்தாமல், வார்த்தைகளால் மற்றவரை கொல்லாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் என்ன? ஜன்னாத்துல் மஅவாவை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து மன்னிக்கும் குணமுடையவருக்கும் அல்லாஹ் ஜன்னாத்துல் மஅவாவை கொடுக்குறான். ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு பண்ணிட்டல்ல உனக்கு இருக்குது, ரிவேஞ்ச் எடுக்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
இன்னைக்கு நம்ம அவன் காலை வாரனா நம்மளுடைய காலம் மற்றவன் யாராவது ஒருத்தன் வாரிடுவான், உஷாரா இருக்கணும். அதாவது மன்னிக்கும் குணமுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ, விட்டு கொடுப்பவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் ஜன்னாத்துல் மஹ்வா என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து தாருல் ஹயவான் என்ற சுவனம். ஆறாவது தாருல் ஹயவான் என்ற சுவனத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு சொருள். மை யுப்னில் மஸ்ஜித், யார் மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி பொருளாதார உதவிகள் செய்கிறார்களோ, மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்களோ, தன்னால் முடியவில்லை என்றால் பிறரை யாரையாவது காட்டி இவர் மூலமாக ஏதாவது ஒரு உதவியை ஏற்படுத்தி தருவது, யார் மஸ்ஜித் கட்டுவதற்காக வேண்டி உதவி புரிகிறார்களோ, வசூலிக்கிறார்களோ, அதன் மூலம் என்னவெல்லாம் உதவி உபகாரங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்ற சோனம் என்ன தெரியுமா? தாருல் ஹயவான் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து மையுதி அல் மஸ்ஜித், யார் பள்ளிவாசல விளக்கு ஏற்றி வைக்கிறார்களோ, அந்த காலத்தில் பள்ளிவாசல் இருட்டா இருக்கும்ல, யாராவது ஒருத்தவங்க எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைக்கிற காலம் போய் இப்போ சுவிட்சு போட்டால் லைட் எரியுது. ஆக மொத்தம் பள்ளி ஒளிமயமாக யார் ஆக்கி வைக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சோனம் என்ன? தாருல் ஹயவானை கொடுக்கிறார். இப்பவே எழுதணும், எந்த பள்ளியில எல்லாம் யாரெல்லாம் மோதினார்களாக முஅத்தின்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற சொர்க்கம் என்ன? தாருல் ஹயவானை கொடுக்கின்றான். மூன்றாவது மை யக்னிசுல் மஸ்ஜித், யார் மஸ்ஜிதை பெருக்கி வாருகிறார்களோ சுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனமும் தாருல் ஹயவானை கொடுக்கின்றான். மறுமையில எல்லாருக்குமே எல்லாம் 33 வயசை கொடுத்துருவான். எல்லாருக்கும் ஒரு அழகிய பெண்ணையும் அங்கே கொடுத்துருவான். ஹூருல் ஈன்கள் சொல்லுகின்ற பெண்கள் மறுமையில கொடுப்பான்ல, எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறான்ல. ஹூருல் ஈன் பெண்களுடைய அழகு ஏராளமான ஹதீஸுகள்ல வகை வகையாக நாம் படித்திருக்கின்றோம், கேட்டு இருக்கின்றோம். ஆக மொத்தம் சொர்க்கத்துக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் ஹூருல் ஈன்கள் பெண்களை கொடுத்து விடுவான். அந்த ஹூருல் ஈன்களில் ஆக அழகான பெண்ணை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானா? யார் பள்ளியை பெருக்கி வாருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹூருல் ஈன்ல அழகான பெண்மணியை கொடுக்கிறானா. ஒவ்வொரு முஅத்தினுக்கும் அல்லாஹ் எவ்வளவு அழகான ஹூருல் ஈனை கொடுக்குறான். அப்ப பாக்கியம் பெற்றவங்க தானே. அல்லாஹ் சொர்க்கத்துல தாருல் ஹயவானையும் கொடுத்துடுறான். அந்த தாருல் ஹயவான்ல சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி ஹூருல் ஈன்லயே ஆக அழகான பெண்ணையும் கொடுக்கிறான் என்றால் ஒரு மஸ்ஜிதை சுத்தம் செய்வதனுடைய சிறப்பினை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மன்சக்கனல் மஸ்ஜித், யார் மஸ்ஜிதிலே தூங்குவார்களோ மஸ்ஜிதிலே தங்கி இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் தாருல் ஹயவானை கொடுக்கின்றான். இந்த தாருல் ஹயவான் என்பது ஒரு சொர்க்கத்தினுடைய பேர். இந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் யாரை கொடுக்கிறான்னு சொன்னா மஸ்ஜிதை சுற்றி உள்ள பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு, அது கட்டிட பணியாக இருக்கட்டும், சுத்தம் செய்வதனுடைய பணியாக இருக்கட்டும், இன்ன பல பணிகள் மஸ்ஜிதை சார்ந்து எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் அந்த நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்ற சோனம் என்ன தெரியுமா? தாருல் ஹயவானை கொடுக்கின்றான். 8 சொர்க்கத்தில் 5 விதமான சொர்க்கத்தை பார்த்தோம். தாரு சலாம பார்த்தோம், ஜன்னாத்தி ஆதன் பார்த்தோம், தாருல் ஹுல்து, ஜன்னாத்துல் மஹ்வா, தாருல் ஹயவான். 5 விதமான சொர்க்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கேட்டுட்டோம், இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான். நம்ம யோசிக்கணும். இப்போ சொன்ன தன்மைகள்ல நமக்கு எந்த தன்மை இருக்குது, நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம எத்தீங்களை பராமரிக்கிறோமா, அல்லாஹ் நமக்கு தாரு சலாம கொடுத்துருவான். விதவைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கிறோமா, அல்லாஹ் தாரு சலாம கொடுத்துருவா. தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறோமா, அல்லாஹ் தாரு சலாம் என்ற சொர்க்கத்தை கொடுத்துருவா. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தினை நாம் பரப்புகிறோமா, அல்லாஹ் தாரு சலாமை கொடுத்து விடுவான். தேவைக்கு அதிகமா பேசாமல், தேவைக்கு அதிகமா சாப்பிடாமல், தேவைக்கு அதிகமா தூங்காமல், தேவைக்கு அதிகமாக மக்களிடத்திலே ரொம்ப பழகாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னாத்தை ஆதன் என்ற சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். விருந்தாளிகளை நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்வது, அக்கம் பக்கத்து வீட்டாருடைய கடமைகளை நிறைவேற்றுவது, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்வது, நல்லோர்களோடு உலமாக்களோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சொர்க்கம்
தாரி ஹுல்த் என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அநியாயம் செய்யாமல், யாரையும் திட்டி பேசாமல் மன்னிக்கும் தன்மை உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னாத்தை மஹவாவை கொடுக்கின்றான். மஸ்ஜிதுடைய பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு அல்லாஹ் தாருல் ஹயவான் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். வல்ல ரஹ்மான் எந்த சுவனத்தை பற்றி எல்லாம் கேட்டோமோ, எந்த தன்மையுடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்னென்ன சுவனத்தை கொடுப்பான் என்று வாதா செய்தானோ அந்த தன்மைகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அந்த தன்மைகளோடு வாழ்ந்த அந்தந்த சுவனத்திலே வலம் வருகின்ற வசிக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சுவனத்தை நமக்கு வாஜிபாக்க வேண்டும், சுவனத்தை கடமையாக்க வேண்டும். இங்கே யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ, யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அனைவருக்கும் சுவனத்தை கொடுக்க வேண்டும். 8இல் 5ஐ பாற்றோம், மீதியுள்ள 3ஐ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நாடினால் வருகின்ற வாரங்களில் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய அந்தஸ்துகளையும் பற்றி பேசுகின்ற கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஒவ்வொரு சுவனமும் உயர்ந்த சுவனம் தான். அட்லீஸ்ட் அல்லாஹ் சுவனத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வசிக்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்து விட வேண்டும். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு தேவைகள் ஏற்படும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுத்து விடு என்ற வார்த்தையை கேட்காமல் நம் துவாக்களை முடித்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், நம் சந்ததிகளை பொருந்தி கொள்ள வேண்டும், நம் மஹல்லாவை பொருந்தி கொள்ள வேண்டும். எப்படி இங்கே நம்மெல்லாம் கொழும்பி இருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமை நாளிலே அர்ஷுடைய நிழலில் கொடுக்கப்படும் பொழுது அர்ஷுடைய நிழலிலே நாமெல்லாம் ஒன்று கூடி குழும்பி இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். இதே மஜ்லிஸில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றோமோ நம் அனைவரும் சுவனத்திலே எல்லா விதமான சுவனத்திலும் வலம் வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.